வச்சுருக்கேன். பார்க்க நம்மளுக்கு உதவி இல்லை. 2 குமரி இருக்குது. கஷ்டம் தானே எனக்கு. நீங்கள் இப்போ இங்கே வந்து எவ்வளோ நாள் 6 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து 4 வருஷம் ஆச்சு. நான் வேற வாடகை வீடு எடுத்து. உங்களுக்கு இங்கே யாழ்ப்பாணத்தில் எங்கே காணி ஒன்றும் இல்லை? இப்போ நீங்கள் இருக்கிறது உங்களோட சொந்த காணி இல்லை? இது யார்? இது சாலிக்காக தந்தார். கன்னட சொந்தக்காரோட காணி இதில் இருங்கன்னு சொல்லி தந்தார். அது சும்மா சொந்தமாக வந்து எனக்கு தெரியாது. நான் விட்டா விட்டு உடம்புனாப்புல எனக்கு இருக்க காணி இல்லை. இப்போ சாலிக்காக சொன்னார், நீங்கள் இந்த காணி இருங்க. அப்போ அதோட இல்லை இருக்கும். முதல் அந்த கொட்டியில் அங்கே ஒரு கொட்டியில் கட்டி இங்கே வந்து குடியிருந்து மாப்பிள்ளை இங்கே தான் மூத்தா போனது. அப்படியா? மாப்பிள்ளை இங்கே தான் மூத்தா. அவர் கனகாலமாக இருந்தாங்க. பாதை திறந்தா தான் நின்றாரு. நாங்கள் தான் வந்து 6 வருஷமா ஆகுது. இப்போ உங்களோட இருக்கிற எத்தனை பொம்மர்கள்? என்கிட்ட இருக்கிற 2 பொம்மரும் ஒரு கொடியும் நானும் தான் இருக்கேன். 2 பேர் கல்யாணம் வேண்டி அவங்கள காலம் பெரிய கஷ்டம் தானே. உழப்பும் இல்லை, மழை காலம். ஒரு ஹோட்டலில் நிற்கிற ஒருத்தர் மேச வேலைக்கு போகிறாரு. மேச வேலைக்கு மழை காலத்தில் போவேறாரு. அது கஷ்டம்தான். இப்போ மழை தண்ணி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எங்கே தங்குறீங்க? என்ன மாதிரி? நான் பக்கத்து வீட்டில் தான் இரவையில் படுப்பேன். பகலையில் ஒரு மாதிரியா திரிவேன். வெளியே செருப்பு போட்டு திரிவேன். எனக்கு குளிர் வர நுழம்புகள் தவிர உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு? நுழம்புகள் பாம்புகள் அப்படி எதுவும் கண்டிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு புத்தகத்துலேயும் காணிகள் ஒன்றும் இல்லை தானே? இப்போ எழுதி கொடுத்துக்கிறீங்களா? ஆஃபீஸில் கொடுத்தீங்களா காணிக்கு? நாங்கள் போகிறது அதுக்கு போகிற இல்லை. அது அவங்க அங்கால உள்ளவங்களுக்கு குமர் பிள்ளைகளே இருக்குது. அப்போ இங்கே கோல் அடிச்சுட்டு நிற்கிறேன். நான் லைன் போக மாட்டேன். அந்த இந்தியாவில் நுழம்புகள் அப்படி நெலும்பு சரியான நெலும்பு தான். பெரிய பெரிய நெலும்பு தானே. பொழுதுபட்டோன்னா வெளியிலே நிற்க. சுகாதார அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்குறாங்க? வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சொல்ல இல்லை. அப்போ அந்த நிறைய துப்புரவாக இருந்தானே. எப்போ அந்த தண்ணி மழை பெஞ்சு தண்ணி கட்டிக்கு அதுக்கு பிறகு வரையில்லை. வந்து எடுத்துட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு நேற்று தான் இங்கே வந்து. சரி சரி சரி. அப்போ மாற்று உடுப்பு இல்லை? வெள்ளை உடுப்பு ஒன்று தான் இருக்கே. அதை கழுவி போடும். சரி வாட்சிங் அதாட்ட சாலை முயற்சி செய்வோமே. சரியா? என்ன உங்களுக்கு அடிப்படை வசதிகள் வேணும்? எங்களுக்கு இந்த கரண்ட் எடுத்து தந்து இந்த வீடு கரண்ட் எடுக்க இல்லாதம்மா. அது பொதுக்கரண்ட் எடுத்து தந்தாச்சு. என்ன வீடு கூரை தான். அதுதான் வந்து ஆஃபீஸுக்கு வந்து எழுதி தந்து கொண்டுக்கலாம். கூரை இந்த உங்களுக்கு காணிலா விஷயத்தையும் எழுதி கொடுங்க. சரியா? சரி. நான் மக்கள் பணிமனையினுடைய தலைவர் மௌலவி சுஃபியான். நான் இப்பொழுது யாழ்ப்பாணம் பொம்மவெளி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பள்ள காணியிலே மக்கள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியான மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களை பார்ப்பதற்காக, அவருடைய நிலைமைகளை பார்ப்பதற்காக இங்கு வந்திருந்தேன். உண்மையிலே இந்த மக்கள் இந்த பகுதியிலே 30 குடும்பங்கள் வரையிலே வசித்து வருகின்றார்கள். இவர்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் மிகவும் சிரமப்படுகிறார்கள். உண்மையிலேயே இந்த மக்கள் இப்பொழுது இந்த தொடர்ச்சியாக பெய்த ஒரு நாள் மழையிலேயே மிகவும் துன்பத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய கூரைகள் மிக மோசமான முறையில் இருப்பதனால் வானங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு, உள்ளுக்கு இருந்து பார்த்தால் வானங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு அவருடைய கூரைகள் இருக்கின்றன. முழு தண்ணியும் அவருடைய வீடுகளுக்குள் சென்றிருக்கின்றது. அவர்களுக்கு அவசியமாக இப்பொழுது கூரைகள் தேவையாக இருக்கின்றது. அது ஓலையாகவோ அல்லது தகரமாகவோ உடனடியாக அவசர உதவியாக வழங்க வேண்டிய தேவை ஒன்றிருக்கின்றது. இது தவிர இந்த மக்களுடைய நிலைமை மிகவும் அன்றாட உழைப்பாளிகள். இவர்கள் உண்மையிலேயே இவ்வாறான மழை காலங்களிலே உழைப்புக்கு கூட செல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது.
எனவே உண்மையிலே அவர்கள் சாப்பாட்டு கஷ்டத்துக்கும் உள்ளாகி இருப்பதாக அவர்கள் என்னோடு கதைத்த பொழுது கூறியிருந்தார்கள். எனவே இவர்களுக்கான உணவு நிவாரணங்களையும் கூட வழங்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருப்பதாக கருதுகிறேன். இது ஒரு நாள் மழையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விடயம். இந்த மழை தொடருமானால் இந்த மக்கள் இந்த இடத்திலே குடியிருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். குடியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டால் எங்கே செல்வது என்று இந்த மக்கள் யோசிக்கின்றார்கள். என்றால் ஒவ்வொரு சிறிய குடிசைகளும் குறைந்தபட்சம் 5க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறார்கள். அதில் வயசு வந்த பெண்கள் இருக்கின்றார்கள், சிறு குழந்தைகள் இருக்கின்றார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கின்றார்கள், விதவைகள் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களுடைய நிலைமை இருக்கின்றது. இவர்களுக்கு சொந்தமான காணி இல்லாத ஒரு காரணத்தினால் மீள்குடியேற்றத்திற்காக இங்கு வந்தவர்கள் இவ்வாறான ஒரு காணியிலே தான் அவர்கள் இப்பொழுது தற்காலிகமாக அவர்கள் குடியிருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அடிப்படையில் இவர்களுக்கு காணி பிரச்சனையும் இருப்பதனால் அவற்றையும் நாங்கள் காணிகளை பெற்றுக் கொடுத்து இவர்களுக்கு ஒரு நிரந்தர வசதிகளை செய்ய வேண்டிய ஒரு தூர நோக்கூடிய வேலை திட்டமாக இருந்தாலும் உடனடியாக இவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக இந்த கிடுகு வசதிகளையும் அத்துடன் அவர்களுக்கான உணவுப் பொருட்களுக்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியிருக்கின்றது. இந்த விஷயத்திலே உண்மையிலே கரிசனை உள்ளவர்கள் நீங்கள் எம்மோடு தொடர்பு கொண்டிருந்தால் நாங்கள் உங்கள் சார்பாக நின்று இந்த பணியை இந்த மக்களுக்கு இந்த உதவியை பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்கள் விரும்பக்கூடியவர்கள் எங்களுடைய அலுவலகம் 83 நாவல மீதிலே அமைந்திருக்கின்றது. அதனுடைய தொலைபேசி இலக்கம் 222 63 94. என்னுடைய தொலைபேசி இலக்கம் 0777 38 10 33. நிச்சயமாக உதவி செய்யக்கூடியவருடைய பெயர்களை கூறி நாங்கள் மக்களுக்கு இந்த உதவி திட்டத்தை இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டும். ஆனால் இது அவசர உதவி திட்டமாக இருப்பதனால் என்னுடைய கவனங்களை கரிசனை உள்ளவர்கள், இரக்க சிந்தனை உள்ளவர்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.